ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 2வது கணக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே KLM இது தந்துக்கிட்டு என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே மொத்தமாக 4 சப்டிவிஷன் தந்திருக்காங்க. அந்த 4ஐயுமே சால்வ் பண்ணிக்கிட்டு பங்கீட்டு விதியை சரி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் K சேர்ப்பு L வெட்டு M. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ L வெட்டு M அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் L என்ன தந்திருக்காங்க? BCDG அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நடுவில் வெட்டு, அப்புறம் M என்ன தந்திருக்காங்களோ அதையே நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா என்னென்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து எழுதிட்டாலே போதும். ஓகேங்களா? இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே C இருக்குது, அங்கேயும் C இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே D இருக்குது, அங்கேயும் D இருக்குது. ஓகே, அப்புறம் பாருங்க இங்கே G இருக்குது, அங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னென்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியது. ஓகே, இனிமேல் மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். K சேர்ப்பு L வெட்டு M இஸ் ஈக்குவல் டு, இப்போ முதல்ல என்னது இருக்குது? K. நம்மளுக்கு கொஸ்டினில் K என்ன தந்துருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு, அதுக்கு பிறகு L வெட்டு M அதை இப்போ தானே கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? A, B, D, E, F. இனி என்ன பண்ணணும்னா செக் பண்ணிவிட்டு எழுதணும். B நம்ம எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். அப்புறம் C எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் Dயும் எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். K வெட்டு L சேர்ப்பு M. எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. முதல்ல L இருக்குது, கொஸ்டினில் Lக்கு என்ன தந்தாங்களோ அதை எழுதுங்க. அப்புறம் சேர்ப்பு M, கொஸ்டினில் Mக்கும் தந்துருந்தாங்க, அதையும் எழுதுங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. B, C, D, G. சரிங்களா? அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும். A எழுதியிருக்கோமா? எழுதலை, அப்போ எழுதுங்க. B எழுதியிருக்கோம், அப்புறம் C அதுவும் எழுதியிருக்கோம், அடுத்த D அதுவும் எழுதியிருக்கோம், H அது எழுதலை, அப்போ எழுதிக்கோங்க. இனி மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு K இருக்குது, அப்போ கொஸ்டினில் Kக்கு என்ன தந்துருந்தாங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு வெட்டு. இனி L சேர்ப்பு M அதை இப்போ தான் கண்டுபிடிச்சோம். L சேர்ப்பு M. சரிங்களா? என்ன கண்டுபிடிச்சோமோ அதையும் எழுதிருங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா என்னது? ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியது. அப்போ எழுதிக்கலாமா? இங்கே A இருக்குது, அங்கேயும் A இருக்குது, அப்போ A எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் D இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் E அங்கே இல்லை, அப்போ எழுதக்கூடாது. அப்புறம் இங்கே F அதுவும் அங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். K சேர்ப்பு L வெட்டு K சேர்ப்பு M. இங்கே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிடலாம். K சேர்ப்பு L. அப்போ Kக்கு என்ன தந்துருந்தாங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு, அப்புறம் Lலையும் எழுதிருங்க. நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிருங்க, சேர்த்து எழுதணும். சரிங்களா? D, E, F. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு எழுதணும். B எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். C எழுதியிருக்கோமா? எழுதலை, அப்போ அதை எழுதிக்கோங்க. D எழுதியிருக்கோம், அப்புறம் Gயும் எழுதலை, அப்போ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? இனிமே K சேர்ப்பு M அது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு K ஃபஸ்ட் எழுதிருங்க, சேர்ப்பு M எழுதிருங்க. ஓகே, இங்கே என்னது இருக்குது? சேர்ப்பு. அப்போ முதல்ல உள்ளதை அப்படி எழுதிருங்க. A, B, D, E, F. இனிமே செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. A எழுதியிருக்கோம், Bயும் எழுதியிருக்கோம், C எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் D அதுவும் எழுதியிருக்கோம், H எழுதலை, அப்போ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? இனி மொத்தமும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். K சேர்ப்பு L என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நடுவில் வெட்டு அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு K சேர்ப்பு M இப்போ தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதையும் எழுதிக்கோங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. A இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். A, B இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு D இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் E ரெண்டுலேயும் இருக்குது, அப்புறம் F அதுவும் இருக்குது, அப்புறம் C அதுவும் இருக்குது. சரிங்களா? அடுத்த G அங்கே இல்லை, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ முதல்ல K வெட்டு L அதான் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் K என்ன தந்திருக்காங்களோ அதை எழுதிக்கணும். அப்புறம் வெட்டு Lலையும் எழுதிக்கோங்க. நடுவில் வெட்டு இருக்குது, அப்போ என்னது? ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். இங்கே A இருக்குது, அங்கே A இல்லை, அப்புறம் இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, எழுதிக்கோங்க. D இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பாருங்கள் E அங்கே இல்லை, F அங்கேயும் இல்லை, அப்போ இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். இனிமே அடுத்த K வெட்டு M. முதல்ல K என்ன தந்திருந்தாங்களோ அதை எழுதுங்க, அப்புறம் வெட்டு M.
எம் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையும் அப்படி எழுதிருங்க. சரிங்களா? இங்கே என்னது இருக்குது, இங்கே வெட்டு தான். அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. இங்கேயும் ஏ இருக்குது, அங்கேயும் ஏ இருக்குது, எழுதிக்கலாம். இங்கேயும் பி இருக்குது, அங்கேயும் பி இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் இங்கேயும் டி இருக்குது, அங்கேயும் டி இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இ அங்கே இல்லை, எஃப் அதுவும் இல்லை. சரிங்களா? இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கே வெட்டி எல் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க, நடுவில் சேர்ப்பு. ஓகேங்களா? அப்புறம் கே வெட்டி எம் அதுவும் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. சேர்ப்புனா என்னது, ரெண்டே சேர்த்து எழுதிட்டாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிருங்க, பி கமா டி. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். ஏ எழுதியிருக்கோமா, இல்லை, அப்போ எழுதுங்க. அப்புறம் பி அது எழுதியிருக்கோம், டி அதுவும் எழுதியிருக்கோம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமேல் பங்கீட்டு விதியை நம்ம சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது 4th சப்டிவிஷன். அதுக்காக நம்மளுக்கு வந்த ஆன்சரை சமன்பாடு 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த செகண்ட் சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே நம்ம பங்கீட்டு விதியை சரி பார்க்கணும். அதாவது நம்ம இங்கே தந்திருக்க கொஸ்டின் வந்து என்னன்னா பங்கீட்டு விதி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1 சமன்பாடு 3 சமம், ரெண்டுமே என்னது சேமாக தான் இருக்குது ஆன்சர். இதோட ஆன்சரும் என்னன்னா சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா, இதோட கொஸ்டினையும் இஸ் ஈக்குவல் டு அப்படி போட்டு எழுதிக்கணும். சரிங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? மற்றும் அதே மாதிரி சமன்பாடு 4 பாருங்க, பிடிஏ அதே மாதிரி தான் சமன்பாடு 2 பிடிஏ. ஆனால் மாறி மாறி இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ சமன்பாடு 2ம் சமன்பாடு 4ம் என்னது ஈக்குவலாக இருக்குது. அதான் அதோட கொஸ்டின் 2ஐயும் நான் சேர்த்து எழுதிக்கிட்டேன். இதுதான் என்னன்னா பங்கீட்டு விதி. அப்போ எழுதிக்கலாம், என்ற பங்கீட்டு விதிகள் சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? எழுதிட்டேன். இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.